வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரருட்கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் நிலைக்கட்டும். முருகப்பெருமான் ஜோதிடத்திற்கு தாயாக தந்தையாக அகத்தியனுக்கு அறிவுறுத்திய ஞானமும் அகத்தியன் போகனுக்குச் சொன்ன ஞானமும் நம்மிடமும் நிலைக்கட்டும். நவ கிரகங்களின் ஞானமும் 12 ராசிகளின் ஞானமும் நாவில் இலங்கட்டும். அன்னை சரஸ்வதி, அன்னை மகாசக்தி, அன்னை காளி நம்மை வழி நடத்தட்டும். மகாலட்சுமி பேரருள் புரியட்டும். வாழ்க்கையிலே வளங்களும் நலங்களும் பெருகட்டும். ஐஸ்வர்யம் நிலைக்கட்டும். ஒரு ஜாதகத்தில் அனைத்து நலமும் வேண்டும். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடிய நிலைகள் அனைத்தும் வேண்டும். இந்த நிலைகளை தருவதற்கு நமக்கு ஐங்கரனின் அருளும், ஐங்கரனது தாய் தந்தையர் அருளும், அவனது இளைய சகோதரன் அருளும் சேர்ந்து விட்டார். பாலினில் தேன் கலந்து பாகும் பருப்புமுறை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா என்று ஔவை பிராட்டி சொன்னதைப் போல நாவிலே சரஸ்வதி நின்று நாம் சொல்லக்கூடிய சொல் செயல் அனைத்தையும் வெற்றி நலம் தந்து விடுவாள். வரக்கூடிய காலகட்டங்களிலே வினையகற்றக்கூடிய விநாயகனது பேரருட்கருணையினால் மேலும் பல நற்கருத்துக்களை நாம் பகிர்வோம். ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம், அப்போ எப்போ இந்த மாதிரி நாட்களில் சரஸ்வதி வருவா அப்படின்னா குருவினுடைய திரு அருள் வேண்டும். அந்த குருவின் பெயர் பிரகஸ்பதி என்பதாகும். அப்போ நவகிரகங்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா முதலிலே நவகிரகங்கள் நமக்கு அனுமதியை தர வேண்டும். அந்த அனுமதியை தந்தால்தான் நவகிரகத்தை பற்றி நாம் பேச முடியும். அவர்கள் இந்த நவகிரகங்கள் என்று சொல்லிவிட்டாலே எண்ணும் எழுத்தும் என்று சொல்லுவதைப் போல சூரியன் என்றால் 1ஆம் எண்ணை சொல்லும், சந்திரன் என்றால் 2ஆம் எண்ணை சொல்லும், குரு என்றால் 3ஆம் எண்ணை சொல்லும். ஏன் என்று சொன்னால் சூரியன் என்ற 1ஆம் எண் தந்தையை குறிக்கும், சந்திரன் என்ற 2ஆம் எண் தாயை குறிக்கும், தந்தை மற்றும் தாய். சூரியன் என்று சொன்னால் அதற்கு 6 வருடம் அந்த திசை, சந்திரன்னா 10 வருடம். இது இரண்டும் சேர்ந்தால் 16. குருக்கு எத்தனை தசை வருஷம்னா 16 வருஷம். அப்போ தாயும் தந்தையும் குருவை காட்டுகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு ராகு தசை அப்படின்னு ஒன்று வரும், 18 வருஷம். இது இந்த 18 வருஷம் என்னன்னா, இந்த குரு வந்ததுக்கப்புறம் நமக்கு டெக்னாலஜி பற்றியெல்லாம் தெரிஞ்சிருது. ராகு தசை அப்படின்னு சொல்லலாம். இது நான் ஆர்டரில் சொல்லலை, சும்மா விளையாட்டுக்காக புரிதலுக்காக சொல்கிறேன். சூரியன் என்றால் 6 வருடம், சந்திரன் என்றால் 10 வருடம். இவை இரண்டும் சேர்ந்தால் 16 குருவின் காலகட்டம். அது 16 வருடங்கள். ராகு என்றால் 18 வருடம் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய வகையிலே. செவ்வாய் என்றால் 7 வருடம், கேது என்றால் 7 வருடம். இதே நமக்கு சனீஸ்வரர் என்று சொல்லிவிட்டால் 19 வருடம், எனினும் சுக்கிரன் என்று சொல்லிவிட்டால் 20 வருடம். இதெல்லாம் தசா காலங்கள். இதில் மீண்டும் வருகிறோம். நாம் புதன் திசை என்றால் 17 வருடங்கள் வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்டு விடுவார். புதன் தசைனாலே அதுக்கு பேர் கிரெடிட் கார்டு தசை அப்படின்னு பேர். ஒன்று ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும், இல்லாட்டி ஃபினான்ஷியலாக ஏதோ ஒரு இம்பேக்டை தந்துடும். ஆனால் ஒரு கற்பனைக்கு வச்சுப்போமே, ஒருத்தர் கன்னியா லக்னம் அப்படின்னு சொன்னால், கன்னியா லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் பெண் ஜாதகத்தில் சற்று யோசிப்பாங்க. கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படின்னு. அது கடல் இல்லை, கடனை வற்ற வச்சிடும் அந்த அளவுக்கு. எனினும் கன்னியிலே ஒருவர் கன்னியா லக்னம், அவருக்கு புதன் அங்கே இருக்கிறதுன்னு ஒரு கற்பனை பண்ணுவோமே. ஒருத்தருக்கு லக்னத்தில் என்ன இருக்கோ அது மேலே அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். லா அப்படின்னு போட்டு 2 கோடு போட்டு வச்சுருப்போம். உதாரணமாக ஒருத்தருக்கு புதன் லக்னத்தில் இருக்குன்னா அவங்க புதன்றது யங்கர் சிப்ளிங்கை குறிக்கும். அதாவது இளைய சகோதரர், ஆடிட்டிங், அக்கௌண்டன்சி, நியூமராலஜி, இதெல்லாம் புதன் தசையோட புதனோட சம்மந்தப்பட்டது. எனினும் இருக்கிறதுல ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு லக்னத்தில் குரு இருக்கிறது. லக்னத்தில் குரு இருந்தால் அது ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தால் அதுக்கு பேர் ஹம்ச யோகம் அப்படின்னு பேர். ஆன்மீகத்தில் ஒரு பெரிய ஈடுபாட்டை கொடுத்துரும்.
லக்னத்துல குரு இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ஈடுபாட்டை தரும். இதே லக்னத்தில் சனீஸ்வரர் இருந்தால் பிடிவாதத்தை தந்துவிடும். சனீஸ்வரரை போல ஒரு பிடிவாதத்தை தந்துவிடும். இதே 12 சனீஸ்வரர் இருந்தால் செயல்களை மிக மிக தாமதப்படுத்தும். 12 சனீஸ்வரர் இருந்தால் மிகுதியான ஒரு தாமதத்தை கொடுக்கும். அப்போ எப்பவுமே ராசிக்கோ லக்னத்துக்கோ 12 சனீஸ்வரர் அவ்வளவு சிறப்பான அமைப்பு கிடையாது. இதே போல் ஜாதகத்தில் இன்னொரு விஷயமும் இருக்குது. சிலருக்கு ஸ்கின் ட்ரபிள் இருக்குது அப்படின்னு வந்தால் புதன் எங்கேயான அந்த ஜாதகத்தில் பாதிச்சிருக்கும். ஆனால் இது நார்த் இந்தியாவில் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னா, நம்ம புதனுக்கு தானே ஏதோ ஒரு பரிகாரத்தை பண்ணணும்னா நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, இந்த சின்ன ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இதில் ஒரு பேர்ல் முத்து மோதிரத்தை அணிவித்து விடுவார்கள். அந்த ஸ்கின் ட்ரபிள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும்ன்ட்டு. ஆனால் முத்து சந்திரனுடன் சம்பந்தப்பட்டது தானே. அதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு லாஜிக்கு அப்படின்னா, புதன் பாதிக்கப்பட்டால் ஒரு ஜாதகத்திலே அதை பேலன்ஸ் செய்ய சந்திரனோட எனர்ஜியை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்றத ஒரு லாஜிக்காக வச்சுக்கிறாங்க. எப்பெல்லாம் ஒரு ஜாதகத்தில் புதன் பாதிக்கப்பட்டிருக்கு, ஸ்கின் ட்ரபிள் இருக்குன்னு சொல்கிறாங்களோ, வெள்ளியில் ஒரு முத்து மோதிரத்தை வாங்கி இந்த விரலில் அணிவிச்சிருவாங்க. இது நீர்த்தன்மை உடையது அப்படின்னு அவங்க கருத்து. அதே போல் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப பாதிச்சிருச்சு அப்படின்னா, செவ்வாய் என்பது மூலாதார சக்கரத்துடன் ஒரு விதத்திலே சம்பந்தப்பட்டதுன்னு மணிப்பூரகத்துக்கு அடுத்தது. மணிப்பூரகத்துக்கு அடுத்தது மூலாதாரத்தோடையும் அதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்வாங்க. நம்ம இங்கே என்ன சொல்வோம், செவ்வாய்னா மணிப்பூரக சக்கரம்னுவோம். நாம் பல்ஸ் எங்கே செக் பண்ணுறோம், கையில் தான் செக் பண்ணுறோம். எப்போவுமே ஒரு சிகப்பு கயிற்றை வாங்கி கட்டி விடுவார்கள், அல்லது ஒரு காப்பரில் ஒரு யந்திரம் மாதிரி மாட்டிக்க சொல்லுவாங்க. எங்கெல்லாம் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்கோம், ஒரு சிகப்பு கயிற்றையோ அல்லது ஒரு காப்பரில் ஒரு யந்திரம் மாதிரியோ மாட்டிக்கிட்டா அது பேலன்ஸ் ஆகும் என்று ஜோதிட ரீதியாக ஒரு கருத்து உள்ளது. ஏன்னா அது மூலாதாரத்தை சரி செய்யும் என்று சொல்வார்கள். அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங், கோபத்தை கண்ட்ரோல் செய்கிறது, அதெல்லாம் அது தந்துடுமா. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருக்குமா இருக்காதா அப்படின்னு தெரியணும்னா, உதாரணமாக சுக்கிரன் என்பவர் சிம்ம ராசியிலே இருக்கிறார்னு கற்பனை பண்ணிப்போம். சுக்கிரன் எப்போவுமே நீர்த்தன்மையுடைய ஒரு கிரகம். பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம். கும்பத்தில் செவ்வாய் இருந்துட்டார்னா ஓகே. ஆனால் மகரத்தில் இருந்தார்னா அது சிம்மத்திலேருந்து கால்குலேட் பண்ணால் கிளாக் வைஸ் 6 வீடு வரும். சிம்மத்திலேருந்து இதே உச்ச ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன், சிம்மத்தில் செவ்வாய் இருக்கிறார், சுக்கிரன் உச்ச சுக்கிரன் மீனத்தில் இருக்கார். கால்குலேட் பண்ணால் சிம்மத்திலிருந்து மீனத்துக்கு 8 வீடுகள். அவங்க ஃபேமிலியில் ஏதோ ஒரு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் என்று சொல்லப்படுகிறது. என்ன காரணம்னா, செவ்வாயிலிருந்து சுக்கிரன் 6, 8, 12 இருக்கக்கூடாது. குருவிலிருந்து சந்திரன் 6, 8, 12 இருக்கக்கூடாது. பிஸ்னஸ் சிலருக்கு அந்த அளவுக்கு செட் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு சூரியனிலிருந்து சனீஸ்வரன் 6, 8, 12 இருக்கக்கூடாது. ஒரு ராசி கட்டத்தை எடுத்தால் குரு அப்படின்ற பிளானட்டை கால்குலேட் பண்ணிக்கணும். உதாரணமாக குரு மிதுனத்தில் இருக்கிறார் அப்படின்னா சந்திரன் நீச்ச சந்திரனாக விருட்சகத்தில் இருக்கிறார்னு வச்சுப்போம். இல்லாட்டி மகரத்தில் சந்திரன் இருக்காருன்னு வச்சுப்போம். இல்லைன்னா நமக்கு ரிஷபத்தில் உச்ச சந்திரனாகவே இருந்தாலும் ஆகாது. அதே போல் இன்னொரு ஒரு விஷயமும் உண்டு. சிம்மம் எடுத்துக்கலாம். சிம்மம் கூட கடக லக்னம் தேய்பிரையில் பிறந்திருக்கார். கடக லக்னம் தேய்பிரையில் பிறந்திருக்கார். ரிஷப ராசி உச்ச சந்திரன் தானே, அது கடக லக்னம். லக்னாதிபதி 11 உச்சம் பெற்று விட்டான். ஆனால் தேய்பிரையிலே பிறந்திருக்கிறார். அது நெகட்டிவான பலனை தான் தரும். மேலோட்டமாக பார்த்தால் உச்ச சந்திரன். எந்த ஜாதகத்தில் தேய்பிரையாக இருந்து சந்திரன் உச்சமாக இருக்கோ அங்கே அது சரியான ஒரு பலனை தருவது கிடையாது. ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துரும்.
இல்ல அது ஒரு பிறப்புக்கு காரணமாக அமையும். மேலும் 3ஆம் அதிபதி சனீஸ்வரனும் செவ்வாயும் சேர்க்கையோ, பார்வையோ இருந்தால், அல்லது 3ஆம் அதிபதியை பாவி பார்த்து விட்டால், 3ஆம் அதிபதி இப்படி சிம்பிளா சொல்லலாம். ஒரு கல்யாணத்துக்கு பார்க்கணும்னும்போது 3ஆம் அதிபதி மிக மிக முக்கியம். லைஃப்ல ஜெயிப்பானா, தோப்பானா, லாஞ்சிவிட்டி எப்படி ஆயுள் ஸ்தானம் அப்படின்ட்டு. லக்னம் மேஷ லக்னம். 3ஆம் அதிபதி புதன். அந்த புதனை ஒரு வேலை தெரியாம சனீஸ்வரர் எங்க பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னா, அந்த நபருக்கு மீண்டும் பிறப்பு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சனீஸ்வரனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் ஏதேனும் வகையில் இணைவு பெற்றுவிட்டால், அந்த மனிதர் எப்படியோ கர்ம சுழற்சியிலே சிக்குவதற்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் டிட்பிட்ஸ் மாரி இருக்கு நான் சொன்னது. ஏன்னா டக்குன்னு ஒரு வகுப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ப்ரெஷரைஸ்டா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, உச்ச சந்திரன் என்று சொன்னால் உடனே ஆஹா ஓஹோ கிடையாது. ரிஷபத்திலே உச்ச சந்திரனாக இருந்தாலும் தேய்பிரையிலே பிறந்திருந்தால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அம்மா கிட்டலாம் எதுவும் தவறாக சொல்லிடக்கூடாது. பெத்த தாய்கிட்ட அது ஒரு பெரிய கர்மாவை நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிடும். 3ஆம் அதிபதி லக்னத்துக்கு 3, அதாவது உதாரணமாக கடகம்னு வச்சுப்போமே, கடகத்துக்கு 3ஆம் அதிபதி அப்படின்னு சொன்னால் அவர் கன்னியா ராசிக்குரிய புதன். அந்த புதனை யாரோ ஒருத்தர் பார்த்துட்டார். இல்லாட்டி கன்னி லக்னம் செவ்வாய் இருக்கிறார், செவ்வாயை ஒரு பாவி பார்த்து விட்டார். ஏதோ ஒரு வகையில் 3ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு விட்டால், ஏதேனும் பிறவிக்கு வாய்ப்புகள் இல்லாமல் அடிக்கடி பிரார்த்தனைக்கான நேரத்தை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்று துவங்கி இருக்கிறோம், மீண்டும் தொடருவோம். அறிந்து கொள்ள வேண்டியது, ஒவ்வொரு நிமிடமும் நம்மை வழிநடத்துவது அந்த பராசக்தி தான். அந்த பராசக்தி தான் இந்த நவராத்திரி நன்னாளில் நம்மை பேச வைத்து கொண்டிருக்கிறாள், நம்மை எல்லாம் கூட்டுவித்து கொண்டிருக்கிறாள். அவள் பெயரை சொல்ல நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறாள். இப்போ ஜோதிடத்துடைய நோக்கம் என்னன்னா, எல்லாருமே மேலோட்டமாக பார்த்தா சொல்லிடலாம். ஒரு ஜாதகத்தில் ஒரு சிறு பிழை ஏற்பட்டாலும் அதை திருத்தி கொடுப்பவள் அந்த பராசக்தி தான்.